இங்கே பிரியா பார்க் பார்க்க போகலாம் வாங்க. அடிக்கடி போயிருக்கேன், பட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பார்க் பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள். என் தம்பியும் தான் போகிறோம். இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸான எல்லாமே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். பஸ்ஸு பார்த்தீங்களா, ஏசி பஸ்ஸுங்க. ஆனால் பொண்ணுங்களுக்கு ஃப்ரீ, பசங்களுக்கு வந்து காசுங்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பரவாயில்ல. பார்க் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். வாங்க பார்க்கலாம். பக்கத்தில் வந்துட்டோம் காய்ஸ், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே காருக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா பஞ்சமே கிடையாது, அவ்வளோ பார்க் இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க. இது வந்து ஒரு கிரவுண்ட் அளவுக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 ஊர் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த பார்க்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வரலாம், பர்த்டே பார்ட்டி, விலாக் எடுக்கிறவங்க, ஃபோட்டோ ஷூட்டு, அது மாதிரி எல்லா விதத்துக்குமான பார்க்கு இங்கே தான் இருக்குது. இந்த பார்க்கில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போய் பார்க்க ஒன்றும். அது மாதிரி வாக்கிங் ஜாகிங் போவாங்க. ஒரு ப்ரைவேசி கிடைக்கும் இங்கே வந்தாங்கன்னா. எல்லாமே நல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸ். அது மட்டும் அது அவ்வளோ கேர்லெஸ்ஸாகவும் அவங்க விடலை. இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பக்கத்தில் ஃபெசிலிட்டிஸ் தான். என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதுக்கு பேர் தான் பிரியா பார்க். டெல்லியில் இருக்கிற ஃபேமஸான ஒரு பார்க் இதுதான், த பிரியா பார்க். நம்ம என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். நம்ம ஊரில் இருக்கிற பார்க்கெல்லாம் குழந்தைங்களுக்காகவும் அது வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு லவர்ஸ் வந்துட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. பட் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் இன்சார்ஜோட குழந்தைங்களுக்குன்னு பர்த்டே பார்ட்டி ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு இன்சார்ஜ் கொடுத்து ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். பசுமையாக எல்லாம் பில்டிங்கை இடித்து கட்டினாலுமே இந்த பசுமையை யாரும் மறக்கலை. இந்த மாதிரி மரத்தை நட்டு வச்சு ஒரு பெரிய பார்க்காக ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த குருவிங்கள் சத்தம் இதெல்லாம் கேட்கும் போதே நல்லாயிருக்கு. போயிட்டுருக்கோம். நம்ம இன்னும் என்ட்ரன்ஸ்லேயே தான் இருக்கோம்னா உள்ளே போகல, அவ்வளோதான். வந்துட்டோம், என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ரூட்டில் போகணுன்னு சொல்லி. இவ்வளோ திங்ஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். அவங்களாம் இன்சார்ஜாக இருக்காங்க. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு அழகா எவ்வளோ ஒரு நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. சீசா, ஊஞ்சல், சர்க்கஸ், அதுக்கப்புறம் ஸ்கில்ல எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான கேம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே. ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் நம்ம 1 கிலோமீட்டர் நடந்து போகிற தூரம் இருக்குது. அது வரைக்கும் இருக்குது பார்க்கு. உங்களுக்கு நான் தொடர்ந்து காட்டுறேன் வாங்க. பார்க்குக்குள்ளே ஒரு கோட்டை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி தெரியல எனக்கு, ஏன்னா நான் புதுசாக வந்திருக்கேன். வந்து நிறைய டைம் நான் வந்திருப்பேன், பட் இதோட ஹிஸ்ட்ரி என்னன்றது இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஸோ நான் கண்டிப்பாக இதை பற்றி என்னென்னு டீட்டெயில்ஸாக கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க, நல்லா பார்க்கலாம். இந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரி என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் இதை பற்றி நாங்கள் வீடியோ எல்லாமே கவர் பண்ணுறோம், ஓகேங்களா. இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு. எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கே தெரியும் இங்கே எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. நடக்கலாம். அங்கே வந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணிப்பாங்க அந்த பிளேஸில். இங்கே பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இருக்கிற பார்க் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கும். அப்புறம் நான் வந்து அது குறையா சொல்லலை, ஒரு நீட் அண்ட் ப்ளசண்ட்டாக வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ரொம்ப அதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பாக பார்த்து நீட்டாக வச்சுருப்பாங்க. அங்கங்கே இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பார்க்கு. நான் அடிக்கடி வருவேன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு மைண்ட் ஏதாவது டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா நான் அடிக்கடி வருவேன் இந்த பார்க்குக்கு. நீங்களே பார்க்குறீங்க இந்த இடத்துல எவ்வளோ க்ரீனிஷாக, மைண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நீட்டாக இருக்கும். குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து ஃபேமிலியோட இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். பிளேஸ் தெரியுதுல்ல, அதுதான் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம். அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. இங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துலையும் உட்காந்துக்கலாம். இங்கெல்லாம் வந்து
நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்ததுனால என்னால் ஒரு கூட்டமாக இல்லை. இப்போ இதுவே ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. அதுக்கப்புறம் வயசான தாத்தா பாட்டி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம். எவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த பார்க்கு. சூப்பராக இருக்குது இந்த பார்க்கில். அடுத்த நிறைய எது இருக்குக்கா இங்கக்குள்ளார. அந்த சைடு நம்ம போகவே வந்து பேக் சைட் இருக்கிற என்ட்ரன்ஸ் இதுலேயும் வருவாங்க. இந்த வழியாக வந்து இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோம்ல, இந்த வழியாக வந்து அங்கே வந்து எண்ட் பண்ணுவாங்க. மழை பெஞ்சிருக்கீங்க, அதனால தான் இப்படி இருக்குது கைஸ். யூஸ்வலாக எனக்கு பார்க்குக்கு வரதுக்கு எதுக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். நான் வந்து நிறைய குழந்தைங்கள பார்த்தேன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் வருவேன். சில பேர் ஜாகிங் வாக்கிங் அந்த மாதிரிலாம் வருவாங்க. என் ஃபேமிலியோடு எனக்கு இங்கே வரதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்களாம் வேலை அப்படி இப்படின்னு போகிறதுனால என்னால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. என் தம்பி இவன் வந்து பசங்க கூட வருவான் ஜாலியாக. அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு நாய் கூட்டிகிட்டு வந்து அவனை அப்படியே வாக்கிங் மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. அங்கே ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை இன்சார்ஜுக்காக கூட இருக்கலாம். பாருங்கள் கைஸ் எவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் கைஸ். அங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் நேபாள்காரங்க. எவ்வளோ ஸ்வீட்டாக அழகாக விலாகுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. க்யூட்டாக இருக்காங்க அவங்களாம் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக எல்லாம் சூப்பராக இருக்காங்க. இது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு இந்த பிளேஸ். பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லி. இவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க இந்த பார்க்கில். இங்கே வந்து டான்ஸ் பண்ணுவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ரொம்ப இங்கே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா ஒரு டான்ஸ்க்காக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கு கைஸ். நான் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு விலாக் இது தான். எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி நான் விலாக் தொடர்ந்து போடுறேன். எந்த மாதிரி கண்டென்ட்டில் நான் போடணுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக ஒரு நல்ல விலாகாக நான் அப்லோட் பண்ணுவேன். கீப் சப்போர்ட்டிங் ஃபார் எவர். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, லைக் பண்ணதுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே. இதுக்கு மேலே எனக்கு அந்த சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் நினைக்கல நான் இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகுவேன், இவ்வளோ தூரம் வருவேன்னு சொல்லி. ஆனால் நான் இந்த டெல்லியில் வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு தமிழ் லாங்குவேஜில் வந்து ஒரு சோர்ஸ் பண்ணுறதுன்றது என்னால் முடியல. ஒரு தமிழ் லாங்குவேஜில் வந்து என்னால் இந்த டெல்லியில் ஒர்க்காக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், ஒரு பிபிஏ படிச்சுட்டு நல்லா வந்து உடனேலாம் என்னால் ரீச் பண்ண முடியல. பட் எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். நான் வந்து சப்போர்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம்,
நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்னால மட்டும்தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். எனக்கு நீங்கள் இருக்கிற ஒரு லைக்கும் சரி, சப்ஸ்கிரைப்பும் சரி, அதனால் மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு நான் ரீச் ஆகியிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ எனக்கு இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலேயே எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு பாண்டிங்கை கொடுங்க. நான் என்றைக்குமே உங்களுக்கு நன்றியாக இருப்பேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். டெல்லியில் இப்போ தான் கொஞ்சம் ஒரு பிளேஸாக நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலேயே நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். நீங்கள் நினைக்கிறீங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப இப்படி தான் இருப்பாங்க வடக்கன் அப்படின்னு சொல்லி. எல்லாருமே அப்படி இல்லை, நல்லா டீசெண்டாக வாழ்கிறவங்களும் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்க பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக நல்லாயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு குழந்தைங்களுக்காக, ஒரு சில்ட்ரன்ஸ் எப்படின்னா எக்ஸசைஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கே ஒரு நல்ல பிளேஸாக இங்கே வச்சுருக்காங்க. ஏதாவது நான் வீடியோவில் எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு விலாகாக நான் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் எப்படி என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றது நான் வந்து நீங்கள் சொல்கிறதுல நான் பண்ணிக்கிறேன். என்னோடய சேஞ்சஸை நான் மாற்றிக்கிறேன். எனக்கு இது மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு. இதுக்கு மேலேயும் நல்ல கண்டென்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கைஸ். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கொலை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்லாம் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அது உண்மையாக என்னன்றது எனக்கு தெரியல. எனக்கு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்க இந்த பார்க்கில் வந்து நிறைய வந்து அவங்கள கடத்திட்டு போயிடுவாங்க, கத்தியால் குத்தியிருப்பாங்க, நிறைய வந்து ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் முன்னாடி நடந்திருக்கலாம், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நிறைய வந்து இன்சார்ஜ் வச்சுருக்காங்க, ஒரு கேமரா அது மாதிரி அங்கங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல செட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஒரு பார்க்குன்னு சொன்னிங்கன்னா ஒரு 2 ஊரே சேர்ந்த மாதிரி இருக்கனால ஃபுல்லாகவே கவர் பண்ணி என்னால் காட்ட முடியல. இங்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த பார்க்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இங்கே யார் வரக்கூடாது அலௌடு இல்லை அப்படின்லாம் கிடையாது. மார்னிங் 6 o'clock இருந்து நைட்டு 9 o'clock 10 o'clock வரைக்கும் இந்த பார்க் ஓப்பனில் இருக்குது. இந்த பார்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பார்க்கில் நீங்கள் வந்து நீங்கள் வரணும்னு இல்லை, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டெல்லியில் இருக்கிற பார்க்கும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கைஸ். இப்போ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து நீங்கள் வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா ரீல்ஸ் பண்ணி. அவங்களாம் நேபாள்காரவங்க தான், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. செடியெலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு சொல்லி. டஸ்ட்பின் கூட இவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு வழி இருக்குது, இந்த வழியாகவும் உள்ளே வரலாம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதி தூரத்துக்கு தான் நம்ம வந்திருப்போம். பாருங்க தூங்குறாங்க. இங்கே இருக்க குப்பையெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டெய்லி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறாங்க. அவங்க தான் இன்சார்ஜ் உட்காந்துருக்காங்கல்ல, பிரியா பார்க்கோட இன்சார்ஜ். நைட் டைமில் இந்த லைட் தான் எரியும் போட்டிருக்காங்க. நிறைய வியூ கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு போக போகிறோம். என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். குழந்தைங்களாம் அழகாக விளையாடுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இவங்க தான் இன்சார்ஜ் இங்கே உட்காந்துருக்காங்க. இது மாதிரி மார்னிங் டைமில் வந்து எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போவாங்க. இது மாதிரி ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்கிது பாருங்கள். அடுத்து போ. அடுத்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா மக்கள் அதிகமாக வருவாங்க. இங்கே
வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே தான் நிறைய கூட்டம் வரும். நான் வந்து கிளம்பிட்டேன். 3 மணிக்கு நான் என்ட்ரன்ஸ் ஆனால் இப்போ டைம் 4 மணி ஆகிடுச்சு. 4:30 to 5:30 டியூஷன் எடுக்கணும். ஸோ அதனால் பாதி இடம் தான் காமிக்க முடிஞ்சுது. இன்னொரு டைம் நல்லா கூட்டமாக இருக்கும் போது நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. வீடெல்லாம் பாருங்கள், மாளிகை மாதிரி கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வீடும் சூப்பராக இருக்குங்க. இங்கே இருக்க வீடெல்லாம் நம்ம அந்த தனுஷ் வீடு, நம்ம விஜய் சார் வீடு, தனுஷ் சார் வீடு, ரஜினி சார் வீடு பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். காய்ஸ் இந்த மாதிரி வீடெல்லாம் நீங்கள் பார்க்கணும்.